ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழக அரசு புதிய உதவியாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. ஆரம்ப சம்பளமே 23,000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் டேட் எப்போது அப்படின்னா 20ஆம் தேதி. ஓகேங்களா? மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து இது வந்தது. ஓகேங்களா? என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மக்கள் நலவாழ்வுத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. போஸ்ட் எல்லாமே பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சில நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க தற்காலிகமானது, டெம்ப்ரவரியான ஜாப் தான். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் பர்மனெண்ட் ஆக்கப்படாது அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கான்ட்ராக்டான பேஸ்ட் ஒப்பந்த அடிப்படையில் தான் காலி பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ஆய்வக நுட்புணர், அதாவது லெபார்டரி டெக்னீஷியன் கிரேடு 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டுக்கு 3 வேகன்சிஸ் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் தான், முன்னாடியே சொன்ன மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு போஸ்டிங் போட போகிறாங்க. ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹையர் செகண்டரி, அதாவது 12th நீங்கள் முடிச்சிருக்கணும் வித் டிப்ளமோ, அதாவது டிஎம்எல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லெபார்டரி டெக்னாலஜி அந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் 13,000 ரூபாய் அவங்க சேலரி அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அந்த 3 வேக்கன்சிஸுமே எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்ரீனிவாசபுரம் யூபிஹெச்சி தஞ்சாவூரில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு கரந்தை யூபிஹெச்சி தஞ்சாவூரில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு மேலக்காவேரி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ஊர் கும்பகோணத்தில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 வேக்கன்சிஸ் 3 ஊர்லேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க். இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி அப்ளை செய்யுங்க. இது முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால அந்த அப்ளிகேஷன் பின்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் அட்டஸ்டட், ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் நேர்லேயோ இல்லை தபால் மூலியமாகவோ கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் டேட் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அவங்களுடைய அட்ரஸ் இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, +2 சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட், டிகிரி இல்லைனா டிப்ளமோ டிஎம்எல்டி அந்த கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க இல்லையா அந்த சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு, கோர்ஸ் அந்த டிஎம்எல்டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபுக்கு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், இல்லை எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், இல்லை ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் இது வேணாலும் கொடுத்துக்கலாம். இருப்பிட சான்றுக்காக ஆதார் கார்டு அவங்க கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய சான்றும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். முன்னுரிமை சான்று இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அவங்களுடைய முகவரி இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெயர் அது தமிழ்லையும் இருக்கணும், இங்கிலீஷ்லேயும் இருக்கணும். ஓகேங்களா? 2 இதுலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே மேலே தமிழ் எழுதிட்டு கீழே இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. உங்களுடைய தந்தை பெயர் இல்லது கணவர் பெயர், ஓகேங்களா? 2ல் யாராவது ஒரு பெயர் இங்கே நீங்கள் எழுதணும். இது நீங்கள் தமிழ் எழுதினா கூட போதும், அது அவங்க எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. கைபேசி எண் இது கரெக்டாக கொடுத்துக்கோங்க, ஏன்னா அது ஃபர்தர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபர்தர் கால் ஃபார்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா? அதாவது இந்த டேட் படி உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை தான் நீங்கள் குறிப்பிடணும். அதாவது 28/2/2025 அந்த டேட் படி உங்களுக்கு என்ன வயதோ, ஓகேங்களா? முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அந்த சான்று நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பின்னாடி இணைக்கப்படணும். அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் முன்னுரிமைக்காக வரீங்க, அதாவது டிரான்ஸ்ஜெண்டரா இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இல்லை டெசர்டட் ஒய்ஃபா இல்லைனா டெஸ்டிடியூட் விடோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அந்த மார்க்ஸ் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். 12th அதே மாதிரி தான் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அதை இங்கே அங்கே பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்.
அதே மாதிரி டிப்ளமோ அல்லது டிகிரி எது வேணாலும் படிச்சிருக்கலாம். நீங்கள் படித்த அந்த கோர்ஸோட நேமு, அப்புறம் பர்சன்டேஜ், என்ன கிளாஸ் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க, அதாவது 3rd இயரா 4th இயரா அது மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. எவ்வளோ வருஷம் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிங்களோ அதனோட எண்ணிக்கை வந்துட்டு இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இருக்குது அப்படின்னா அதனோட சான்றிதழும் நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இதில் உங்களுடைய கிராம பெயர் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுகாதார நிலையத்துடைய பெயர் என்ன அப்படின்ட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். வட்டாரம், வட்டம், மாவட்டம் இதெல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் இதில் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பின், ஓகேங்களா? பின்கோடையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதில் சின்னதாக ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அனைத்து உரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் சுய கையொப்பமிட்டு இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அட்டாச் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களோட சைன் போட்டு தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஆவணங்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ப்ரூஃப் வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரிஜெக்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.